ஹாய் ஒருவன் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 12th ஸ்டாண்டர்ட் தமிழோட பேப்பர் ப்ரெசன்டேஷன் ப்ளஸ் இந்த பேப்பரில் அவர் 90க்கு 89 எடுத்திருக்காரு. எப்படி எடுத்திருக்காங்கன்னு பார்க்கலாம். ஏன்னா கிட்டத்தட்ட சென்டம்க்கு நிகரான ஒரு பேப்பருங்க. 90க்கு 89 சும்மா ஒன்றும் லாங்குவேஜில் போட்டுற மாட்டாங்க. ஸோ எல்லாத்துலேயுமே எவ்வளோ எழுதணும், சிறுவினை அப்படி எழுதணும், குருவினை அப்படி எழுதணும், 1 மார்க் இப்படி எழுதியிருக்காருங்க. 7 to 14 ப்ரெசன்டேஷன் இப்படி பண்ணியிருக்காங்க. ஸோ எப்படி எழுதுனா என்ன மார்க் வரும், மெயினாக அந்த 4 and 3 12 திணைத்துறை, அதுக்கப்புறம் அணிகள், இதெல்லாம் எப்படி எழுதுனா ஃபுல் மார்க் போடுவாங்க, நெடுவினா எப்படி எழுதுனா ஃபுல் மார்க் போடுவாங்க, இது எல்லாமே இப்போ ப்ரெசன்டேஷனில் பார்த்துடலாம். என்ன பண்ணி வச்சுருக்காருன்னு பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து பார்க்கும்போது 1 மார்க்கை பொறுத்த வரையில் ஃபஸ்ட்டு நீங்கள் 1 மார்க் அட்டன் பண்ணுறது தான் நல்லது நான் சொல்லுவேன். இப்போ 1 மார்க்கை அட்டன் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ஆப்ஷன்ஸ் மறக்காமங்க. ஸோ 1 மார்க்கில் இந்த மாதிரி ஆப்ஷன் போட்டு அழகாக எழுதுங்க. எப்போவுமே கொஸ்டின் நம்பர் வந்து இந்த சைட் போடுங்க, சரிங்களா, உள்ளே எல்லாம் போடாதீங்க, ஓகேவா. ஸோ கண்டிப்பாக வந்து இந்த மாதிரி 1 மார்க் ப்ரெசென்ட் பண்ணும். 1 மார்க் வந்து எல்லாமே இவர் கரெக்ட் ஆல்மோஸ்ட். ஸோ நீங்களுமே இந்த மாதிரி கரெக்டாக ட்ரை பண்ணுங்கள். அது நம்ம சேனல் ஃபாலோ பண்ணாலே இருக்கும். நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா பண்ணுங்கப்பா. நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துருக்கீங்க. அண்ட் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டு வாட்ஸ்அப் சேனல் லிங்க்கில் வந்து ஜாயின் பண்ணுங்கள். ஸோ பாடல் எழுதிட்டாருங்க. அதனால் ஆர்டர் எப்படி வேணாலும் எழுதிக்கலாம். ஃபஸ்ட்டு 3 பேஜ் ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற மாதிரி ஒரு 3 பேஜ் 3 பக்கமாவது அட்லீஸ்ட் ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இல்லாமல் நல்லா ஃப்ரெஷ்ஷாக எல்லாமே கரெக்டாக இருக்கணும். அப்படியாவது நீங்கள் வந்து ப்ரெசென்ட் பண்ணணும் கண்டிப்பாக. அது ஆட்டோமேட்டிக்காக வந்து ஃபஸ்ட்டு ஒரு 3 பேஜ் எழுதிட்டிங்கனாலே அடுத்த 4வது பேஜ் அவங்க கை இப்படி போயிடும், டிக் பண்ணுறக்கு போயிடும். ஸோ அதனால் கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரி ஒரு ப்ரெசன்டேஷன் ஃபஸ்ட்டு 3-4 பேஜில் கொடுங்க. ஸோ எந்த பாடலையும் ஆசிரியர் பேர் எழுதிடுங்க மறக்காமல். அண்ட் எல்லாமே எழுதிட்டு பாருங்கள், பாவகை எழுதியிருக்காங்க, அதையும் எழுதுங்க. ஸோ பாடல் வந்து எழுதிட்டார். அடுத்து திருக்குறள், அந்த மனநமும் திருக்குறள் எழுதியாச்சு, அதுக்கும் பாவகை எழுதிச்சு 6 மார்க் வாங்கிட்டார். ஸோ பகுதி 2 பிரிவு 1ல் இது வந்து பார்த்திங்கன்னா 2 மார்க்கு. ஸோ 2 மார்க்கை பொறுத்த வரைக்கும் எவ்வளோ, 2 பாயிண்ட் போதும். நச்சுன்னு அந்த 2 பாயிண்ட் எழுதிட்டிங்கன்னா 2 மார்க். இப்போ பாருங்கள், அவ்வளோதான். அந்த 2 பாயிண்ட் என்ன சொல்ல வராரோ அது சொல்கிற, அதிகமாகவே சொல்லியிருக்காரு. பட் 2 பாயிண்ட் எழுதினாலே மார்க் போட்டுருவாங்க, ஓகேவா. ஸோ வகைகள் சாரி, இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு என்னெல்லாம் வகைன்னு எழுதியிருக்காங்க. பின்னணி இசை. ஸோ பின்னணி இசை வந்து பார்த்திங்களா என்ன இருக்கோ அது எழுதினா போதும். 2 மார்க். 2 மார்க் வந்து என்ன இருக்கோ பிரிவு 3. ஸோ 7 to 14 7 to 14 வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு பகுபத உறுப்பக்கணம் அது எழுதிடலாம். புணர்ச்சி வந்து பாருங்கள், விதிகள், மாற்றங்கள். ஸோ நம்ம என்ன பண்ணுவோம், இந்த பிரிக்கிறது ஃபஸ்ட்டு எழுதுவோம், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த விதி எழுதுவோம். அப்படியும் எழுதிக்கலாம், இல்லை இவர் எழுதுகிற மாதிரியும் கூட எழுதிக்கலாம், சரிங்களா. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா கலைச்சொற்கள் எழுதியிருக்காரு. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு 2 மார்க் 26 பிழை நீக்கி எழுதுக நல்லா எழுதியிருக்காரு. 27 வல்லினமீட்டு எழுதுக, ஸோ அதுவும் நல்லா எழுதியிருக்காரு. இதில் மார்க் போயிருப்பாருங்க, இதில் தான் மார்க் போச்சு. இரவுக்கு சித்தப்பாவை காவலுக்கு போக சொல், இதில் என்ன மிஸ்டேக்குன்னு நீங்கள் கண்டுபிடிங்க, கமெண்ட் பாக்ஸில் பண்ணுங்கள் பார்க்கலாம். ஸோ அடுத்தது இதுவும் கரெக்டு தான். ஸோ எல்லாமே வந்து புக் பேக் தான், அந்த நம்ம சொன்ன அந்த 7 to 14 தான். பகுதி 3 இது வந்து சிறுவினா எவ்வளோ எழுதுனா மார்க் போடுறாங்க பாருங்கள். ராமலிங்கடிகள் வேண்டுவினை அவை. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 6 பாயிண்ட் 7 பாயிண்ட் எழுதிட்டார். கடைசியில் நான் சொன்ன மாதிரியே என்ன பண்ணுறாரு, ஒரு பாடல் எழுதி அதை முடிக்கிறார். ஸோ அதனால தான் அது ஃபுல் மார்க் கொடுக்குறாங்க. பாருங்கள், 2 பக்கத்துக்கு எழுதியிருக்காங்க, இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இதை அப்படியே கொண்டு போய் ஒரு பாடல் எழுதி 2 பக்கத்துக்கு முடிக்கிறாங்க. அவங்க 4 மார்க் போட்டாங்க பாருங்கள். ஸோ அந்த பாடல் எழுதும்போது நமக்கு நல்ல மார்க் கிடைக்கும். வாடைக்கால கோவலர்கள் அதையும் பாருங்கள் பாடல் எழுதி கொண்டு போயிருக்காங்க. ஸோ அதனால தான் வந்து 4 மார்க் கிடச்சிருக்கு. பாடல் எழுதாமல் 4 மார்க் கிடைக்காதாங்க சார்ன்னு கேட்டால் கண்டிப்பாக கிடைக்கும். நல்ல பாயிண்ட்ஸ், கீ பாயிண்ட்ஸ் கரெக்டாக இருக்கணும், கிடைக்கும். பட் மோஸ்ட்லி பாடல் எழுத ட்ரை பண்ணுங்கள். ஒலிக்கோலங்கள் இதுவும் வந்து பார்த்திங்கன்னா பாடல் எழுதி கொண்டு போயிருக்காரு. ஸோ 2 பக்கத்துக்கு எழுதியிருக்காரு பாருங்கள். அதுக்கு 2 பக்கம் நம்ம எழுதணுமான்னு கேட்டால் அட்லீஸ்ட் 1.5 பக்கமாவது சிறுவினா எழுதுங்க, ஓகேவா. அடுத்த நான் ஆசிரியர், இதுவும் ஒரு ஓன் கொஸ்டின் மாதிரி தான். இது வந்து இதுக்குமே பாடல் எழுதி போட்டிருக்காரு. ஸோ ரொம்ப நல்லாயிருக்கு. பிரிவு 3 வெண்பாவிற்கின் இலக்கணம் யாது. ஸோ இது வந்து ஈஸி தான். திணைத்துறை, அணி இதெல்லாம் அட்டன் பண்ணியிருக்கலாம். வெண்பாவிற்கின் இலக்கணம் ரொம்ப ஈஸி. ஸோ அதுவே அட்டன் பண்ணிட்டார், 4 மார்க் கொடுத்துட்டாங்க. அணி இலக்கணம், அணி எப்படி எழுதுனான்னு பாருங்கள். அணி ஃபஸ்ட்டு குறிப்பு சட்டம் போடுங்க. அணி சுட்டல், அணி இலக்கணம். ஸோ அணி சுட்டல், அணி இலக்கணம், சான்று விளக்கம், அணி பொருத்தம். இப்போ அணி சுட்டல் ஏகதேசி உருவகணி, அணி இலக்கணம். ஸோ அந்த அணி இலக்கணத்தோட டெஃபினிஷன், அதாவது அந்த ஏகதேசி உருவகணி. சான்று ஒரு குறள் ஏதோ எழுதினோம், முடிஞ்சு எழுதிருவீங்க. அடுத்தது சான்றோட விளக்கம், அவ்வளோதான். அடுத்து அணி பொருத்தம். இந்த மாதிரி எழுதும்போது தான் நமக்கு அந்த 4 மார்க் ஃபுல்லாக கிடைக்கிது. அடுத்தது பழமொழி வாழ்க்கை நிகழ்வோடு. இது வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு அந்த பழமொழி ஹெட்டிங் போட்டுருங்க.
பழமொழி விளக்கம்னு சொல்லிட்டு அந்த 2 லைன் கரெக்டாக எழுதுங்க, தப்பு பண்ணிடாதீங்க. எழுதிட்டு வாழ்க்கை நிகழ்வு இது வேணால் ஓனாக எழுதிக்கலாம். ஓனாக இவருக்கு பாருங்கள் ஒரு 1.5 பக்கத்துக்கு எழுதிக்க நீதி எழுதிட்டார். இவருக்கே 3 தான் போட்டிருக்காரு. காரணம் என்னென்னா கண்டென்ட் பத்தலை, அதுதான், வேறு ஒன்றும் இல்லை. ஸோ இது ஒரு மிஸ்டேக்ஸ், இங்கே ஒரு மிஸ்டேக்ஸ் இருக்குது, கண்டுபிடிக்க பார்க்கலாம். ஸோ இதெல்லாம் பண்ணங்காட்டிக்கு தான் அவங்களுக்கு வந்து 3.5 மார்க் இல்லைனா 4 மார்க் கிடச்சிருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா 6 மார்க்கு. இதுதான் ரொம்ப முக்கியம். தமிழ் மொழியில் இந்த மாதிரி கொஞ்சம் ஹெட்டிங் கொடுங்க, இந்த மாதிரி ப்ரெசென்ட் பண்ணுங்கள். குறிப்பு சட்டகம் போடுங்க. குறிப்பு சட்டகம் மோஸ்ட்லி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு 7 ஹெட்டிங் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க, சரிங்களா? முன்னுரை முடிவுரை கண்டிப்பாக இருக்கும். அதுக்கு 1 2 3 4 5 6. ஸோ 6 ஹெட்டிங் இருக்குது. ஒரு 7 8 ஹெட்டிங் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க, அப்போ தான் லென்த்தாக போகும். ஸோ இந்த மாதிரி 7 ஹெட்டிங்கை குறிப்பு சட்டகமாக போட்டுட்டு முன்னுரை போடுங்க. நடையில் அதை பாருங்கள், ஒரு 3 லைன் போதுங்க. ஒரு ஹெட்டிங்கில் 3 லைன் போதும். ஸோ சில இடத்துல பாடல் எடுத்துக்காட்டாக எழுதுங்க, சரிங்களா? முடிஞ்ச அளவுக்கு. ஸோ அப்போ தான் அந்த ஃபுல் மார்க் போட ட்ரை பண்ணுறேன். பாருங்கள், இவ்வளவு எழுதுனா 3 பக்கம் எழுதுனா தான் 3-4 பக்கம் எழுதுனா தான் 6 மார்க் போடுறாங்க. ஸோ நான் என்ன சொல்லுவேன்னா, ஒரு 2.5 பக்கமாவது அட்லீஸ்ட் வந்து நெடுவினாவை கொண்டு போங்க. ஏன்னா அது போட்டு நீங்கள் சைட் ஹெட்டிங் போட்டு ஒரு 3 லைன் எழுதாலே வந்துடும், சரிங்களா? அடுத்து இது பாரதியாரோடது பாருங்கள். இது வந்து மொழிப்பற்று சமூகப்பற்று என்ன இருக்கோ அது மட்டும் எழுதிட்டாங்க, அவ்வளோதான் முன்னுரை. ஸோ மொழிப்பற்றே பாருங்கள் போயிட்டே இருக்குது. சமூகப்பற்று, ஸோ ஓகேவா? அதுவும் ஒரு 2 பக்கத்துக்கு எழுதியிருக்காங்க. முடிஞ்சா 3 பக்கம் அந்த கொஸ்டின் எழுதியிருக்காங்க. பெருமழை காலம். ஸோ பெருமழை காலம் இந்த கொஸ்டின் இப்படி தான் எழுதணும். ஸோ டயலாக் ரைட்டிங் மாதிரி எழுதிட்டு, ஸோ பாருங்கள் டயலாக் ரைட்டிங் மாதிரி எழுதிட்டு முடிச்சிட்டாங்க. ஸோ லாஸ்ட்டில் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பாடல் எழுதி நல்லபடியாக அந்த கொஸ்டினை முடிக்கிறாங்க. ஸோ அப்போ தான் அந்த 6 மார்க்குங்கிறது அவங்களுக்கு கிடைக்கிது. ஒருவேளை அந்த பாடல்லாம் எழுதாமல், ஒரு எடுத்துக்காட்டெல்லாம் எழுதாமல், இடையில அந்த சுவை குறைந்து எழுதுனா என்ன ஆகுனா, ஒரு 6 மார்க்குக்கு நமக்கு ஒரு 4 இல்லைனா 5.5 போட வேண்டிய ஒரு நிலைமை ஏற்படுது, இல்லைனா ஒரு 5. ஸோ அதனால தான் டீட்டெயிலுக்கு மார்க் கொடுக்க மாட்டேன். ஸோ இந்த மாதிரி எழுதுனா டீட்டெயில் கிடைக்கும். இவருக்கு 2 மார்க் 1 மார்க் போன காரணம் புரிஞ்சுதான், எந்த இடத்துல போச்சுன்னு நான் சுட்டி காட்டினல, அதனால தான் போச்சு. இல்லைனா இவர் சென்டம் தான், 90க்கு 90 தான். ஸோ தமிழை பொறுத்த வரைக்கும் ஸ்பெல்லிங் மிஸ்டேக் பார்ப்பாங்கன்னு கேட்டால் கண்டிப்பாக பார்ப்பாங்க, இல்லைன்னு சொல்ல. ஸ்பெல்லிங் மிஸ்டேக் வர்றவங்க இப்போதைக்கு எதுவுமே பண்ண முடியாது. நீங்கள் ஒன்று தான் பண்ணுங்கள். நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு 4 பேஜ் 1 மார்க்கு மனனம், அதுக்கப்புறம் மனனம் எழுதிருங்க. அதுக்கப்புறம் குருவினை எழுதுங்க, அதில் அதிகமாக தப்பு பண்ண மாட்டீங்க. அதுக்கப்புறம் வந்து 7 to 14 செக்ஷன், அந்த 7 into 2 14, அந்த பேச்சு வழக்கு, எழுத்து வழக்கு, கலைச்சொற்கள், அதுலேயும் தப்பு பண்ண மாட்டீங்க. ஸோ இதெல்லாமே ஒரு 3-4 பேஜில் எழுதி கொண்டு வந்துட்டிங்கனாலே அடுத்தது எழுதும்போது அவங்களுக்கு வந்து டிக் பண்ணுங்கிற ஒரு மனசு வரும், சரிங்களா? ஃபஸ்ட்டே நீங்கள் தப்பு பண்ணிங்கன்னா கொஞ்சம் இம்ப்ரெஷன் பேட் ஆகிடும். ஸோ அதனால் அந்த மாதிரி கொஞ்சம் சில விஷயங்கள் பண்ணுங்கள். கொஸ்டின் நம்பர் கரெக்டாக போடுங்க. எல்லா கொஸ்டினுமே அட்டன் பண்ணுங்கள், அது ரொம்ப முக்கியம். எந்த கொஸ்டினுமே விடாதீங்க. ஏன்னா பப்ளிக்கை பொறுத்த வரைக்கும் ஏதாவது சின்னதாக மிஸ்டேக் பண்ணால் கிரேஸ் மார்க் கொடுப்பாங்க. ஸோ தெரியுதோ தெரியலையோ எல்லா கொஸ்டினுமே அட்டன் பண்ணுங்கள். ஸோ உங்கள் இப்போ பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் எப்படி வந்து எல்லாமே எழுதணும், எப்படி எழுதினா மார்க் போடுவாங்கன்னு இப்போ புரிஞ்சிருக்கும் ஒரு ஐடியா. ஸோ தேங்க்யூ. ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐகான் ப்ரெஸ் பண்ணுங்கள். கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு ப்ரெசன்டேஷன் தான் உங்கள்கிட்ட நான் எதிர்பார்க்குறேன். தேங்க்யூ.